ஒரு முறை எங்க போனாலும் நான் போக வேண்டும் அவரோடு. ஒரு முறை போக விடுகிட்ட போது அவருக்கு லான்ச் போயிட்டு நான் அழுது அவர் ஆர்ப்பாட்டப்படுத்தி லான்ச் போயிட்டு வந்த பிறகு எனக்கு ஈக்கி நடுக்காட்டி வேற திறமையில ஈக்கு ஆராடி விடுது. அதை வைத்துக் கொண்டு அவர் நான் அதை தொடர்ந்து உரையாடுகிறேன். கடைசியாக அப்புறம் அம்மா பேசுறா, நீங்க தான் எடுத்தீங்க, நீங்களே அனுபவிங்க. பிறகு 3 நாள் அதற்காக என்னை 3 நாள் கொழும்புக்கு குடி எழுப்பி நான் போய் படுத்துறேன். ஒன்றுமே செய்ய மாட்டேன். பிறகு எழுப்பி 3 நாள் என்னை கொழும்புக்கு கூட்டி போய் அங்கே ரெட்டசிங்கள் நிறையவே புத்தக சம்பந்தமாக தான் போனேன். விளம்பரை ரஹ்மான் அவர்கள் கூட எனக்கு உறவு இருக்கிறது. அவரிட போவதற்காக ரெட்டசிங்கம் அவரிடம் மடிக்கவும் சந்திரசேகரன் அவர் அப்ப போலீஸா இருந்தவர். அவரிடம் என்னை விட்டுவிட்டு அவர் எல்லா இடமும் போயிட்டு வந்து புறதும் வந்து திருவண்ணாமலைக்கு வந்தோம். இந்த பூமுகார் படத்தை எனக்கு காட்டோடலாம் செகண்ட் ஷோ படத்தை கூட்டி போயிட்டு சிப்ரியானை போய் நிப்பமட்டு போனார். ஐயா வீட்டில் படுத்துங்க கடைசி நாங்க பேசாம இதுல இந்த வாங்கிலேயே படுத்து 2 போகும். எனக்கு அப்ப 9 வயசு. அப்ப அங்க அந்த சேவியர் பாடசாலையில அவரோடே நின்றுட்டு குடியேற்று எழுப்பி போய் ராஜ்யம் போய் வீடு வந்து சேர்ந்தாங்க. அப்படி ஒரு உறவு என்ன சொன்ன இறுதி வரைக்கும் அப்படியே அம்மா இறந்தவங்க அப்படியே அந்த படத்தை எடுத்து அவர் எடுக்கிற சம்பளத்தோட என் கையிலே தருவார். நான் என்ன செய்யறேன் எது செய்யறாங்க அவருக்கு தெரியாது. அம்மாட்ட அப்படியா அப்படித்தான் அந்த நேசம் இன்றைக்கும் நான் என் அப்பாவை பற்றி நினைப்பேன். என்னால நீண்ட காலம் நான் அவர் இழப்பை என்னால் தாங்க முடியவில்லை. நான் இப்பொழுது அது சரியென ஏற்றுக்கொண்டது எப்போது என்றால் என் தங்கையையும் கணவரையும் இழந்த போதுதான். ஏனால் அவர் இருந்திருந்தால் அதை தாங்கி இருக்க மாட்டார். இந்த நினைவை கூறிக்கொண்டு சேனோடு விடப்பட உறவு நான் ஆரம்ப கல்வியை கற்றது சேனையோடு. உங்களோட அம்மா ஆரம்பத்துல எனக்கு ஒரு 3 வயசு வரைக்கும் இருந்தது குட்டி கல்வி பாடசாலையில அந்த கிணியாங்க. அதன் பிறகு இங்க வந்து எனக்கு ஆரம்ப கல்வி முழுவதும் சேனையூர் தான். சேனையூர்ல நான் இந்த பிள்ளையார கோயில் சுற்றலாம் சுற்றி அந்த அளவுக்கு நிறைய உணவோடு இந்த முன்னணி அசுந்தலிங்க அவங்கள வீட்டுல தான் நாங்கள் முதல் வந்து இருந்தது. சூரியம்மா காவடி